மத்த எல்லாத்தையும் அடிக்கிறதுப்பா. எப்பா அத அந்த ஆண்டகன் ரெஃபரி கண்ணல அவன் விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்ப்பா. ஐ கேனாட் டாய்லெட் பா. சாரி டாலரேட் பா. இடிச்ச பொண்ணுங்களை விட்டுட்டு நம்ம பசங்களுக்கு எல்லோ கார்டு கொடுக்கறோம். அதோ மாடு முட்டி மாதிரி 2 பொண்ணுங்க இருக்குதுல்ல, அதுதான் அட்டூழியம் பண்ணுதுங்க. She can't continue the game. முடிச்சிட்டேன். அனிதாவையும் காயத்ரியும் நீ உள்ள இறக்கணும் தானே யோசிச்சுட்டு இருக்கிறேன். அதே தான் ஆடியன்ஸ் எதிர்பார்க்கிறோம். இப்ப மட்டும் நீ அவங்களை இறக்குறேன். இந்த சீனே வேறப்பா. பாண்டியம்மா பாண்டியம்மாவா சொல்லுங்க சார். Go, go, go. பாண்டியம்மா வெறியானா படுத்துரும் ஹரியானா. என்னடா ரெஃபரி யார்லயே இருக்கிறான். சைக்கிள் கேப்ல ஆப்பு வச்சுட்டே மைக்கே. நிறைய பிளேயர்ஸ் அடி வாங்கிட்டு பாத்துருக்கோம். ஆனா நம்ம பாண்டியமா ரெஃபரியே பந்தாடி இருக்காங்க. Anyway, back to the scoreboard. 2-0 அப்படின்னு ஹரியானா லீடிங்ல இருக்காங்க. சோ நம்ம தமிழ்நாடு டீம் வந்து ஆல்ரெடி பல ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் மேட்ச் எப்படிதான் போகுது அப்படின்னு பார்க்கலாம் தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஈக்குவலைஸ் பண்ண முடியுமா? தமிழ்நாடு மறுபடியும் அந்த பிரஷர் இப்ப எப்படி இதை சமாளிக்க போறாங்க அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் மறுபடியும் ஒரு சப்ஸ்டிடியூஷன். புது ஸ்ட்ராட்டஜிஸ்னால கேம்ல பல சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. அது டாப் ரெடி. அனிதா உள்ள இருக்காங்க. இது என்ன டாக்டிக்ஸ்னு புரியல. ஏன்னா ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு ஆயிருக்கு. இப்போ அனிதா மூலமா என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரெடி செல்வி. இந்த மூஞ்சிய வச்சுட்டு நீ எப்படி ஃபுட்பால் ஆடுற நான் பாத்துறேன்.
திறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் முகம் தேவையில்லை. நீ ஜெயிச்ச உன் அவனை முடங்கி கிடைக்கிற அத்தனை பொண்ணுங்களும் ஜெயிச்ச மாதிரி வெளியே வா. இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு இன்னொரு தடவை காட்டு. ராஜஸ்தான் டெல்லின்னு ஒவ்வொரு டீம் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க தமிழ்நாடு டீம்.